இங்கே ஒரு பாராளுமன்ற எம்பியாக இருந்தாலும் மக்களுடன் மக்கள் தான் நிற்க வேண்டும். அப்படித்தான் இவரும் நிற்பார். இது வாக்குறுதி அல்ல, இது கடமை. இந்தியா மீதான என் காதல் சாதாரணமானதல்ல, அரசியலையும் தாண்டி புனிதமானது. அதனால்தான் இந்த நேரத்தில் எனக்கு என்ன கிடைக்கும் என்பதை எல்லாம் யோசிக்காமல் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை யோசித்து இங்கே வந்திருக்கிறேன். விமர்சனம் ஜனநாயக அரசியல் நிகழ்ந்தே ஆக வேண்டும். அப்ப உங்களுக்கு அரசியல்ல யார் எதிரி அப்படின்னு கேட்டா, சாதிதான் என் அரசியல் எதிரி. அன்றும் இன்றும் என்றும். அதுவும் ஒரு முக்கிய காரணம். நான் இங்கே மற்ற கட்சிகளுடன் கூட்டணி அமைத்திருப்பதற்கான ஒரு காரணம். ஆபத்துன்னு வரும்போது சும்மா கபடி விளையாடுறதுக்காக போட்ட கோட்டையெல்லாம் நினைச்சுக்கிட்டு இதை தாண்ட மாட்டேன் அதை தாண்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. மக்கள் நலன் என்பதுதான் என் முதல் சித்தாந்தம். அது நடப்பதற்கு தடையாக இருக்கும் எந்த அரசையும் எதிர்த்து பேச வேண்டியது என் கடமை. அது ஒன்றிய அரசாக இருந்தாலும் ஒடுங்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை, எனக்கும் இல்லை. சாதிதான் என் எதிரி என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் சாதி கணக்கெடுப்பு வேண்டுமா என்று கேட்டால் வேண்டும் என்று ஏன் சொல்லுகிறீர்கள் என்று கேட்டால் அதற்கு உங்களுக்கு விளக்கம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் எத்தனை பேர் நமக்கே தெரியாமல் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். அதனால் சாதிவாரி கணக்கு எடுத்தே ஆக வேண்டும். சாதிவாரி கணக்கு எடுத்து அந்த எண்ணிக்கை தெரிந்துவிட்டால் தங்கள் அமைத்து வைத்திருக்கும் அரசியல் யூகத்தில் அந்த பெருவாரி மக்களுக்கு இடம் கொடுக்க வேண்டி வந்துவிடும் என்ற பயம்தான் அவர்கள் அந்த கணக்கெடுப்பை எடுக்கக்கூடாது என்று இன்றல்ல 1921 சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கணக்கை எடுத்தா அவர்களுடைய வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிவிடும் என்று அவர்களுக்கு தெரியும்.